கொண்டு இஸ்லாத்தினுடைய ஷரியத்தினுடைய சட்ட அமைப்புகளை கொண்டும் சுன்னத்தான வாழ்வியல் வழிகாட்டுதல்களின் மூலமாகவும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ஈருலக வாழ்க்கையும் ஈடேற்றத்துக்குரியதாக ஆக்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கின்றோம். கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய நிலையே ஆக சிறந்த அறிவாளி, சிறந்த ஆக்கில் யார் என்று சொன்னார். உலகத்தில் எவ்வளவு மக்கள் வாழ்றாங்க, கோடான கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இவர்கள் உண்மையிலேயே அறிவாளி புத்திசாலி யார் என்பதாக சொன்னால், இந்த உலகத்தில் இருந்து கொண்டு நிரந்தரமான மறுமை வாழ்க்கைக்காக யார் தயாரிப்பு செய்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த உலகத்திலேயே சிறந்த அறிவாளி ஆக்கில் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஏனென்றால் கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நமக்கு எல்லோருக்கும் தெரியும், ஒரு நாள் அல்ல ஒரு நாள் இன்ஷா அல்லாஹ் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியக்கூடியவர்கள் தான். மரணத்தை நாம் ஒவ்வொருவருமே சந்திக்கக்கூடியவர்கள் தான். எனவே நாம் மரணித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து விட்டான் என்பதாக சொன்னால், கால இதா மாத இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் மரணித்து விட்டான் என்பதாக சொன்னால், அன் கதஅ அன்ஹு அமலுஹு, எல்லா விஷயங்களும் துண்டிக்கப்பட்டு விடும். எல்லாமே ஒரு எல்லை வரைக்கும் வருவாங்க. ஒருத்தர் மரணிச்சிட்டார், ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், மௌத்தானதுக்கு அப்புறம் குடும்பமாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், காசவனம், வசதி வாய்ப்பு, செல்வம், எல்லாமே ஒரு எல்லை கபர் வரைக்கும் வரும். குடும்ப உறவுகள், பெத்த பிள்ளை, இரத்த உறவுகள், அவருடைய சம்பாத்தியம், அவருடைய வசதி வாய்ப்பு எல்லாமே ஒரு எல்லை. அன்கதஅ அமலுஹு, எல்லாமே கபரோடு துண்டிக்கப்பட்டு விடும். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதற்கு பிறகு அந்த கபருடைய வாழ்க்கையிலிருந்து தான் மறுமையினுடைய வாழ்க்கை ஆரம்பமாகின்றது. அந்த தருணத்தில் இல்லா மின் ஸலாஸின், 3 விஷயங்கள் ஒவ்வொரு மனிதனையும் மரணத்திற்கு பிறகும் பின்தொடரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. ஒன்று நபி அவங்க சொன்னாங்க, அஸ்ஸதகத்துல் ஜாரியா, அல்லாஹுக்காக, அல்லாஹுடைய தீனுக்காக வக்ஃபுகளை செய்வது, தன்னுடைய சொத்து செல்வங்களை, தன்னுடைய காசு வனங்களை, பொருட்களை அல்லாஹுடைய பாதையிலே சதகத்துல் ஜாரியாவாக மரணித்த பிறகும் நன்மை சேர்க்கக்கூடிய அப்படிப்பட்ட சதகாக்களை, அப்படிப்பட்ட வக்ஃபுகள் நாம் மரணித்த பிறகும் நமக்கான நன்மையாக நம்மை பின்தொடரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. மேலும் நபி அவங்க சொன்னாங்க, அவ் இல்முன் இன்தஃபஉ பிஹி, பயனுள்ள கல்வி. ஒருவருக்கு நாம் இல்மை கற்றுக் கொடுத்தோம், குர்ஆனை கற்றுக் கொடுத்தோம், தீனுடைய விளக்கங்களை கற்றுக் கொடுத்தோம், அவர் இன்னொருவருக்கு கற்றுக் கொடுக்கின்றார் என்ற இந்த ரீதியிலே இல்மின் அந்த சங்கிலி தொடர், இப்படிப்பட்ட பயன் தரக்கூடிய அந்த இல்மு அவருக்கு இந்த உலகத்திலே அவர் மரணித்த பிறகும் அவருக்கு நன்மையை தரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவ்வலதின் சாலிஹ் யதுஊனஹு, தனக்காக தனக்கு பிறகு இந்த உலகத்திலே துஆ செய்யக்கூடிய சாலிஹான சந்ததிகள், பிள்ளைகள். இந்த உலகத்தில் நாம எதை சேர்க்கிறோமோ இல்லையோ, எதற்காக முயற்சிகள் செய்கிறோமோ இல்லையோ, கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நாம பிரிந்த பிறகு நமக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை, சந்ததிகளை நாம் உருவாக்க வேண்டும். என்னுடைய மகன், என்னுடைய பிள்ளைகளுக்கு எல்லாமே தெரியும். உலகத்தினுடைய அத்தனை விதமான அந்த டெக்னாலஜியினுடைய அறிவுகள், அந்த இல்முகள் எல்லாம் தெரியும். என் மகனை, என் மகளை நான் டாக்டர் ஆக்கிட்டேன், நான் கலெக்டர் ஆக்கிட்டேன், நான் பெரிய இன்ஜினியர் ஆக்கிட்டேன், மிகப்பெரிய உயர் பதவிக்கு எல்லாம் போயிட்டேன். குர்ஆன் ஓத தெரியல, பெரிய நஷ்டம். தீனுடைய இல்மு இல்லை என்பதாக சொன்ன பெரிய நஷ்டம். படித்த பட்டதாரிகளையோ அல்லது அந்த படிப்புகளையோ அல்லது அந்த கல்விகளையோ அதையெல்லாம் சொல்லி அல்லாஹ்விடத்தில் நன்மைகளை எத்தி வைக்க முடியாது. நான் மரணிச்சிட்ட பிறகு எனக்காக ஒரு யாசின் ஓதி துஆ செய்யறதுக்கு கூட என்னுடைய பிள்ளைக்கு தெரியலன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையே வீண். அதை விட ஒரு பெரிய நஷ்டம் வேற எதுவுமே இல்லை. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே அவ்வலதுன் சாலிஹ் யதுஊ லஹு, நமக்காக துஆ செய்யக்கூடிய அந்த பிள்ளைகள் நாம் மரணித்த பிறகு நமக்கு நன்மையை சேர்க்கக்கூடிய விஷயங்களில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகம், இந்த உலகத்திலே நாம் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் நமக்கு நன்மைகள் வேண்டுமா, அல்லது இந்த உலகம் இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நன்மைகள் வேண்டுமா? நாம மரணிச்சிட்டோம், நம்மோடு நம்முடைய நாமால் பட்டோலை மூடப்பட்டுடுச்சுன்னு சொன்னா ஒரு பெரிய
பாக்கியங்களை எல்லாம் இழந்தவர்களாக நாம் ஆகிடுவோம். ஆனால் உலகம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும், நாம் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் அல்ல, இந்த கியாமத் அதை அண்டக்கூடிய அந்த தருணம் வரைக்கும், மறுமை நாள் வரைக்கும் நமக்கு நன்மைகள் வேண்டும் என்பதாக சொன்னார். இந்த 3 விஷயங்களில் கவனம் செலுத்துமாறு நபி அவங்க சொன்னார். சதகத்துல் ஜாரியாவாக அல்லாஹ்வுடைய பாதையில வக்ஃபுகளை அதிகமாக்குங்கள். பயனுள்ள கல்வியை நீங்கள் இந்த உலகத்திலே விதையுங்கள். நல்ல சாலிஹான பிள்ளைகளை உங்களுடைய பிள்ளைகளாக, உங்களுக்காக துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை உருவாக்குங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டி காட்டினார்கள். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே சதகத்துல் ஜாரியா, அல்லாஹ்வுடைய பாதையிலே இந்த தீனுக்காக, சமுதாய முன்னேற்றத்திற்காக செய்யப்படக்கூடிய வக்ஃபுகள், சுபஹானல்லாஹ். கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகத்திலேயே தாங்கள் சம்பாதித்த, கஷ்டப்பட்டு பெரும் சிரமம் பட்டு இந்த உலகத்திலே தாங்கள் சம்பாதித்த அந்த சொத்து செல்வங்களை, காசு வனங்களை இறை பாதையிலே தங்களுடைய மறுமை வாழ்க்கைக்காக அர்ப்பணித்தவர்கள், வக்ஃபு செய்தவர்கள் முஸ்லிம்கள் மட்டும்தான். வேற எந்த சமூகத்திலுமே தங்களுடைய சமயத்திற்காகவோ அல்லது தங்கள் ஆலயங்களுக்காகவோ அர்ப்பணிப்புகள், வக்ஃபுகள் என்பது ஆக மிக 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 குறைவுதான். இல்லை என்று சொன்னாலும் அது ஆச்சரியம் இல்லை. உலகத்திலேயே வக்ஃபு செய்யக்கூடியது, தன்னுடைய சொத்து செல்வத்தை இந்த உலகத்தில் தான் மறைந்த பிறகும் தனக்கு நன்மையாக தன்னை பின்தொடர வேண்டும் என்பதாக தங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்து செல்வங்களை அர்ப்பணிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய பாதையிலே அதை வக்ஃபு செய்யக்கூடிய ஒரு மகத்தான சேவை என்பது முஸ்லிம் உம்மத்துக்கு மட்டும்தான் உரித்தானதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உலகளாவிய முறையில் வக்ஃபு சொத்துகள் அதிகமாக தங்களுடைய சொத்து செல்வங்களை தீனுக்காக அர்ப்பணித்த அந்த நாடுகளில், கிட்டத்தட்ட இஸ்லாமிய நாடுகள் 50க்கும் மேற்பட்ட வல்லரசான நாடுகள் இந்த உலகத்தில் இருந்துகிட்டு இருக்காங்க. முஸ்லிம் நாடுகள் 50க்கும் மேற்பட்ட வல்லரசான நாடுகள், ஆதிக்க சக்தி படைத்த நாடுகளாக, வளர்ந்த நாடுகளாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய வல்லரசான நாடுகள் 50 நாடுகள், இஸ்லாமிய நாடுகள், சவுதிகள் உட்பட, சவுதி அரசு உட்பட, கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதிக வக்ஃபு சொத்துக்களை உள்ள நாடு முதலிடத்தில் நம்முடைய தேசம் இந்தியா இருந்து கொண்டிருக்கின்றது. 50 முஸ்லிம் நாடுகளில் சவுதியை தொடர்ந்து, கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சவுதியும் பின்னுக்கு தள்ளி உலகத்திலே அதிகமான வக்ஃபு சொத்துகள், அதிகமாக தங்களுடைய செல்வங்களை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்த அந்த நல்லோர்கள் உள்ள உலகம் உள்ள தேசம் இந்த தேசம். அதிகமான வக்ஃபு சொத்துகளும் இந்தியாவில் தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதாக புள்ளி விவரங்கள் நமக்கு விளக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வக்ஃப் என்பதாக சொன்னால் குர்ஆன் ஓதக்கூடியவங்களுக்கு தெரியும், குர்ஆன்ல வரக்கூடிய ஒரு தஜ்வீதுடைய சட்டத்திற்கு வக்ஃப் என்பதாக சொல்லுது. எந்த இடத்துல நிறுத்தி ஓதணும், எந்த இடத்துல நிறுத்தாமல் ஓத வேண்டும் என்பதாக குர்ஆனை ஓதக்கூடிய அந்த ஓதுதல் முறையில வரக்கூடிய ஒரு சட்டத்துக்கு பெயர் வக்ஃபுடைய சட்டம். வக்ஃபே லாஸிம் என்பதாக சொல்லுவாங்க, வக்ஃபே ஹசன் என்பதாக சொல்லுவாங்க. இங்கு நிறுத்தி ஓதணும், இங்கு நிறுத்தக்கூடாது என்பதாக. வக்ஃப் என்பதாக சொன்னால் நிறுத்துதல், அந்த இடத்துல அப்படியே நிறுத்தப்பட வேண்டும். சில இடங்கள்ல அல்லாஹ் குர்ஆன்ல அந்த உகிஃபு வக்ஃபுடைய வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், வலவ் தரா இது உஃபிகு அலன்னார், அவர்கள் நரக நெருப்பின் பக்கம் நிறுத்தப்பட்டு விடுவார்கள், நரகத்திலே நிறுத்தப்பட்டு விடுவார்கள். அந்த இடத்துல இது உகிஃபு என்பதாக அந்த வக்ஃபுடைய வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகின்றான். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வகிஃபூஹும் இன்னஹும் மஸ்ஊலுன், அவர்கள் கேள்வி கணக்குக்காக மறுமையிலே நிறுத்தி வைக்கப்படுவார்கள். கேள்விகள் நிறைவு பெறும் வரை அவர்கள் அந்த இடத்தில் நகர முடியாது, அவர்கள் நிறுத்தப்பட்டு விடுவார்கள் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சுட்டி காட்டுகின்றார். எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வக்ஃப் என்பதாக சொன்னால் நிறுத்துதல், அது முடிவு பெற்று விட்டது. எனவே அந்த பொருளோ சொத்தோ செல்வமோ அது அல்லாஹ்வுக்காக என்பதாக சொல்லி வக்ஃப் செய்யப்பட்டு விட்டது என்பதாக சொன்னால் தனிநபருடைய அல்லது தனியாரினுடைய பயன்பாடுக்கு அங்கு தடை விதிக்கப்படுகின்றது. அந்த சொத்து செல்வம் அது அல்லாஹ்வினுடைய சொத்தாக, அல்லாஹ்வினுடைய பொருளாக, அல்லாஹ்வினுடைய அந்த இடமாக அந்த இடம் ஆக்கப்பட்டு விடுகின்றது. தனிநபருக்கோ தனியார் சமூகத்திற்கோ அதில் எந்த விதமான உரிமைகளும் இல்லை. இதற்கு பெயர் தான் வக்ஃப், வக்ஃபுடைய சொத்துக்கள் என்பதாக சொல்லப்படும். கண்ணியமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையிலே மிகப்பெரிய தூரநோக்கு பார்வையோடு, மிகப்பெரிய தூரநோக்கு சமுதாய சிந்தனையோடு நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த இந்த உலகத்திலே ஆண்ட, இந்த தேசத்தை ஆண்ட பெரும் பெரும் அரசர்கள், மன்னர்கள், பெரும் பெரும் செல்வந்தர்கள் முதல் சாதாரண முஸ்லிம்கள் கூட தங்களால் இயன்ற வக்ஃபுகளை இந்த சமுதாயத்திற்காக செய்திருக்கின்றார்கள்.
அரசர்கள் முதல் கொண்டு சாதாரணமான முஸ்லிம்கள் வரைக்கும் இந்த சமுதாயத்தினுடைய நலனுக்காக மிகப்பெரிய தூரநோக்கு சிந்தனையோடு பெரும் பெரும் செல்வங்களை எல்லாம் சமுதாயத்தின் நலனுக்காக வக்ஃப் செய்யப்பட்டிருக்கின்றது. உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம். எந்த அளவுக்கு தூரநோக்கு எவைகள் எல்லாம் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஆய்வு செய்யும் பொழுது உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே மஸ்ஜிதுக்காக மஸ்ஜிதை, மதரசாக்கள், குதுப்கானா, நூலகங்கள், எத்தீம்கானா, எத்தீமாக இருக்கக்கூடிய அனாதை பிள்ளைகளினுடைய காப்பகங்களுக்காக, கிணறுகள் தோண்டுவதற்காக, குளங்கள் அமைப்பதற்காக, மருத்துவத்திற்காக, மருத்துவ வசதி இல்லாத அந்த மக்களின் மருத்துவ தேவைக்காக எவ்வளவு வக்ஃபுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. ஒருத்தருக்கு உயர் சிகிச்சை எடுத்துக்கிறதுக்கான வசதி இல்லை, சக்தி இல்லை என்பதாக சொன்னா அவருக்கு மருத்துவ உதவி செய்வதற்கான வக்ஃபுகள். இதுல இன்னும் ஒரு ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, நோய்வாய்ப்பட்டு இருக்கார், அவருக்காக வக்ஃப் செய்யப்பட்டிருக்கு, சொத்து செல்வங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கு, அதிலிருந்து அவர்களுக்கு எடுத்து உதவி செய்யப்பட வேண்டும் என்பதாக வக்ஃபுகள் இருக்கு. அதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நோயாளி கூட குடும்பத்தார்கள் யாரும் பார்க்கறதுக்கு இல்லைன்னு சொன்னா, யாராச்சும் வெளியில் இருந்து ஒருத்தர் அவருக்கு உதவி செய்தால் அவருக்கு உதவி செய்வதற்கு வக்ஃபுகள் முடிவு செய்யப்பட்டிருக்கு. சுப்ஹானல்லாஹ். நம்முடைய சமுதாயத்தினுடைய முன்னோர்கள், அந்த சாலிஹீன்கள் எவ்வளவு தூரநோக்கு சிந்தனை. நோயாளிக்கு அல்ல, நோயாளியோடு இருந்து அவருக்கு உதவி செய்யக்கூடியவர்களுடைய தேவைக்காக, மருத்துவ உதவிக்காக, பொருளாதார உதவிக்காகவும் சமூகத்தில் வக்ஃபுகள் செய்யப்பட்டிருக்கு. திருமண வக்ஃபுகள், பராமரிப்பற்ற நிலையில இருக்கக்கூடிய ஆடு மாடு, வீட்டிலே வளரக்கூடிய அந்த விலங்குகள், அவைகளை பராமரிப்பதற்காக வக்ஃபுகள் செய்யப்பட்டிருக்கு. ரோடுகள்ல யாருடைய பொறுப்பிலும் இல்லாமல் அனாந்தரமாக சுற்றி திரிந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆடு மாடுகள், அந்த பூனைகள், வீட்டு ஜீவராசிகள், அவைகளை வளர்ப்பதற்காகவும் அவைகளை பராமரிப்பதற்காகவும் கூட சமுதாயத்திலே வக்ஃபுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே இன்னும் எந்த அளவுக்கு தூரநோக்கு சிந்தனையோடு செய்திருக்கிறார்கள் என்பதாக சொன்னா, வீடுகளில் வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள், அலுவலகங்களிலே, கடைகளிலே வேலை செய்யக்கூடிய வேலையாட்கள், அக்காலத்தினுடைய அடிமைகள், இப்படிப்பட்டவர்கள் வேலை செய்யக்கூடிய தருணத்திலே தாங்கள் பயன்படுத்தக்கூடிய எஜமானர்களுடைய, முதலாளியினுடைய அந்த பொருட்கள் ஏதேனும் சேதமடைந்து விட்டால் அல்லது அது உடைந்து போய்விட்டது என்பதாக சொன்னால், அதற்கு மாற்று பகர பொருட்களை வாங்கி தருவதற்கும் வக்ஃபுகள் செய்யப்பட்டது. முதலாளி வீட்டுல ஒரு பொருள் உடைஞ்சு போச்சு, இவர் உடைச்சிட்டாரா, தெரியாமல் நடந்து விட்டது, அந்த இழப்பீடுக்காக வக்ஃபுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த தொழிலாளியோ அந்த வேலையாளியோ பாதிக்கப்பட்டு விடக்கூடாது, அவர் நிர்பந்தமான நிலைக்கு தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக, அவருக்கான இழப்புக்காக, பகரத்திற்காகவும் சமூகத்திலே பெரும் பெரும் வக்ஃபுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, பழனி கீரனூர் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு பெரும் பாரம்பரியமான ஊர், அந்த பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு பாரம்பரிய பல நூற்றாண்டுகளை கடந்த பள்ளிவாசல்ல எந்த அளவுக்கு தூரநோக்கு சிந்தனையோடு வக்ஃபுகள் செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா, கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, குளிர்காலத்தில் சுடுதண்ணீர் தயாரிப்பதற்கான விறகுகள் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கின்றது. விளக்குகளுக்கு வக்ஃபுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. டேலா கட்டிகளுக்கு சிறுநீர் கழித்து விட்டு தண்ணீர் இல்லை என்பதாக சொன்னால், கட்டிகளை கொண்டு சுத்தம் செய்வதற்கான அந்த டேலா கட்டிகள் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கின்றது. தயமம் ஒழு செய்வதற்கான தண்ணீர் இல்லை என்பதாக சொன்னால், தயமத்துக்குரிய அந்த பரிசுத்த மண்கள் வக்ஃபுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இன்று வரைக்கும் அந்த மஸ்ஜிதுகளில் அந்த நடைமுறைகள் இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, இப்படி மிகப்பெரிய தூரநோக்கு சிந்தனையோடு, சமுதாய அக்கறையோடு, பெரும் பெரும் தங்களுடைய சொத்து செல்வங்களை, சிறிய பெரிய விஷயங்கள் எல்லாவற்றுக்குமான ஒரு பூரண பயன்பாட்டிற்காக பெரும் வக்ஃபுகள் இந்த சமூகத்திலே நடந்திருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே, இன்றைய பெரும் பெரும் பல மஸ்ஜிதுகள், பெருங்கொண்ட தீனுடைய மதரசாக்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள், பல சமூக கூடங்கள் நம்முடைய முன்னோர்களினுடைய பரிசுத்தமான வக்ஃபுகளாக தான் இருக்கு. அவர்களுடைய பெரிய அர்ப்பணங்களாக தான் இருந்து கொண்டிருக்கின்றது. தமிழகமாக இருக்கட்டும், உலகம் முழுவதுமாக இருக்கட்டும், எத்தனையோ பள்ளிவாசல்கள், பெரும் பெரும் பள்ளிவாசல்கள் யாரோ அல்லது ஒரு குடும்பத்தால் வக்ஃப் செய்யப்பட்ட இடங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. பெருங்கொண்ட மதரசாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. பெரும் பெரும் கல்லூரிகள், நம்முடைய திருச்சியில இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஜமால் முகமது கல்லூரி, கிட்டத்தட்ட 100 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அந்த கல்லூரி, காஜா மியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்ற ஒரு தனிநபரால் வக்ஃப் செய்யப்பட்ட இடம். இன்றைக்கு சமுதாயம் பெரும்பலன், நம் சமுதாயத்தை தாண்டி பிற மதத்தவர்களும் பயன்பெறக்கூடிய மிகப்பெரிய ஒரு உலக தீன் இரண்டையும் முன்னிறுத்தி நடக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக, கல்வி ஸ்தாபனமாக இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. தனி ஒரு நபர் காஜா மியான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய ஒருவருடைய வக்ஃபாக இருந்தது.
உலகம் பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய ஒரு பல்கலைக்கழகம் எகிப்திலே கைரோவிலே இருக்கக்கூடிய அஸ்கர் யூனிவர்சிட்டி என்பதாக சொல்வாங்க. அஸ்கர் பல்கலைக்கழகம் பெரும் பெரும் நாதாக்களை மேதைகளை உருவாக்கிய அந்த பல்கலைக்கழகம், அதனுடைய வக்ஃப் சொத்துகள் ஆசிய நாடுகள் முழுவதுமாக இருக்கின்றது. அந்த மதரசாவுக்காக அந்த பல்கலைக்கழகத்தினுடைய வக்ஃப் சொத்துகள் இலங்கையிலும் இந்தோனேஷியாவிலும் மலேசியாவிலும் அதிகமான முறையிலே அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அந்த கல்வி ஸ்தாபனத்துக்காக தங்களுடைய ஊர்களில் வக்ஃப் செய்து அதனுடைய வருமானம் பலாபலன்களை அந்த கைரோ எகிப்தினுடைய அஸ்கர் யூனிவர்சிட்டிக்கு பலாபலன்களாக நலவுகளாக அதனுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகளிலே உதவிகள் சென்று கொண்டிருக்கின்றது. கனிமிக்க அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இப்படி நம்முடைய சமுதாயத்தை சார்ந்த நல்லோர்கள் சாலிஹீன்கள் இவர்களுடைய வக்ஃப்கள் மூலமாக சமுதாயம் அடைந்த இன்று வரைக்கும் அடைந்து கொண்டிருக்கக்கூடிய பலாபலன்களுக்கு அளவுகளே கிடையாது. வக்ஃப் மட்டும் இல்லை என்பதாக சொன்னால், வக்ஃபுடைய அந்த அமல் இந்த சமுதாயத்தில் இல்லாமல் இருந்தது என்பதாக சொன்னால், நவுதுபில்லாஹ் அல்லாஹ் பாதுகாக்கணும், பெரும் பெரும் மஸ்ஜிதுகளோ மதரசாக்களோ இப்படிப்பட்ட அமைப்பில் அழகான முறையில் பறந்து விரிந்து பிரம்மாண்டமான முறையில் உருவாகி இருக்காது. பெருங்கொண்ட ஆலிம்கள் பெரும் மதரசாக்கள் இருந்து உருவானார்கள். இந்த வக்ஃபுகள் இல்லை என்பதாக சொன்னால் அப்படிப்பட்ட ஆலிம்கள் இந்த சமுதாயத்துக்கு கிடைத்திருக்க மாட்டார்கள். எனவே நம்முடைய முன்னோர்களுடைய மிகப்பெரிய தூர நோக்கு சிந்தனை. கனிமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த வக்ஃபுடைய அமல் இப்படி சமுதாயத்திற்காக, அல்லாஹ் ரசூலுக்காக, இந்த தீனுக்காக எங்களுடைய சொத்து செல்வங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் என்ற அந்த அர்ப்பணிப்பு அதனுடைய ஆரம்பம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். வரக்கூடிய வழியில் நமக்கு எல்லாம் தெரியும், குபா என்ற அந்த இடத்திலே தங்கினார்கள். அந்த இடத்திலே முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மஸ்ஜிதை கட்டினார்கள். இன்றைக்கும் அந்த மஸ்ஜித் மிக பிரம்மாண்டமாக இருந்து கொண்டிருக்கின்றது. முதலாக ஒரு மஸ்ஜித் வக்ஃப் செய்யப்பட்டது குபாவுடைய மஸ்ஜித். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்களே கட்டி அந்த பள்ளிவாசலை இந்த சமுதாயத்திற்காக அல்லாஹ்விற்காக அதை வக்ஃப் செய்தார்கள், அர்ப்பணம் செய்தார்கள். அதற்கு பிறகு மதீனா வந்த பிறகு மதீனாவிலே மஸ்ஜித் நபவி கட்டப்பட்டது. அந்த கட்டப்படக்கூடிய நபவியினுடைய இடத்தை ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வாங்கி கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியை கட்டினார்கள். இரண்டாவதாக ஒரு மஸ்ஜித் இந்த உம்மத்திலே சமுதாயத்திலே அல்லாஹ்வுடைய பெயரிலே வக்ஃப் செய்யப்பட்டது. இதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஆயத்து இறங்குகிறது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான், லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் வமா துன்ஃபிகு மின் ஷைஇன் ஃபஇன்னல்லாஹ பிஹி அலீம். நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு விஷயத்தை, உங்கள் சொத்தாக இருக்கட்டும், காசு பணமாக இருக்கட்டும், எதை நீங்க ரொம்ப நேசிக்கிறீங்களோ அதை நீங்கள் அல்லாஹ்வுக்காக செலவழிக்காத வரைக்கும், அதை நீங்கள் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்யாத வரைக்கும் நீங்கள் உண்மை முஃமினாக ஆக முடியாது. அல்லாஹ்வுடைய ஆயத், அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வசனம் இறங்கு. எனவே ஒவ்வொரு சஹாபாக்களும் தங்களுடைய தகுதி, தங்களுடைய சக்தி என்ன இருக்குதோ அதை கொண்டு வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இடத்துல கொடுத்தாங்க. ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா ஒரு பெரிய செல்வந்தர். அவரிடத்துல மிகப்பெரிய ஒரு தோட்டம் இருந்து கொண்டிருந்துச்சு. பைருஹா என்பதாக சொல்லக்கூடிய ஒரு பேரித்தம்பல தோட்டம். கிட்டத்தட்ட 1500 பேரித்தம்பலம் மரங்களை கொண்ட அந்த தோட்டம், அந்த பைருஹா அந்த தோட்டம், அதனுடைய கிணறு இன்றைக்கும் மஸ்ஜித் நபவியிலே அந்த கிணறு மூடப்பட்டு இருக்கின்றது. அந்த தோட்டம் மஸ்ஜிதாக ஆக்கப்பட்டு இருக்கின்றது. மஸ்ஜித் நபவியிலே இன்றைக்கு இருக்கக்கூடிய மெயின் என்ட்ரன்ஸ்ல உள்ள நுழைந்த உடனே அந்த கிராஃப்ட் போட்டிருக்காங்க. அதற்கு அடியிலே 2 வட்டங்கள் போடப்பட்டிருக்கு. பைருஹா தோட்டம் ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கிணறு உள்ள அந்த இடம் என்பதாக சொல்லி அடையாளமிட்ட இருக்கின்றது. எனவே அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நாங்க விரும்புறதை அல்லாஹ்வுடைய பாதையில நாங்க கொடுக்கலன்னு சொன்னா எங்களுடைய ஈமான் சந்தேகத்துக்குரியது என்பதாக சொல்லி அல்லாஹ் ஆயத்தை இறக்கி இருக்கான். எனவே வ இன்ன அஹப்ப அம்வாலி இலைய பைருஹா, யா ரசூலல்லாஹ், எனக்கு ரொம்ப பிடித்த இடம், எனக்கு ரொம்ப ஆக விருப்பமான ஒரு இடம் தான் இந்த பைருஹா. உங்களுக்கே தெரியும், நீங்களும் பல சந்தர்ப்பங்கள்ல இந்த பைருஹா தோட்டத்துல வந்து உட்காருவீங்க, இலைபாருவீங்க, இந்த தண்ணீரை குடிப்பீங்க, இந்த பேரித்தம்பலங்களை சாப்பிடுவீங்க, ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டி இருக்கீங்க. எனக்கும் என் குடும்பத்தார்களுக்கும் இந்த பைருஹா ஆக விருப்பம். ஆனால் அல்லாஹ்வுடைய உத்தரவு எனக்கு விருப்பமானது, அல்லாஹ்வுடைய பாதையில நான் வக்ஃப் செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக நான் அர்ப்பணம் செய்கிறேன் என்பதாக சொல்லி ஹஜ்ரத் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அர்ப்பணம் செய்தார். அதே போல மதீனாவிலே தண்ணீர் தேவை ஏற்பட்டது. அந்த தண்ணீர் தேவையை நிவர்த்தி செய்வதற்காக மதீனாவிலே பிஅரே ரூமா என்பதாக சொல்லக்கூடிய ஒரு கிணறு யூதர் இடத்துல இருந்துச்சு. நபி அவங்க ஒரே ஒரு அறிவிப்பு தான் செஞ்சாங்க, யார் இந்த கிணறை முஸ்லிம்களுக்காக வாங்கி தராங்களோ அவர்களுக்கு சொர்க்கத்திலே ஒரு இடம் உண்டு, சொர்க்கத்திலே ஒரு இடம், ஒரு பெரும் மாளிகைக்கு நான் பொறுப்பு என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஃபஸ்தரஹா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மின் சுல்பி மாலஹு, பெருங்கொண்ட தொகையை கொண்டு ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த கிணற்றை முஸ்லிம்களுக்காக வாங்கி கொடுத்தாங்க.
அதை முஸ்லிம்களுக்காக வக்ஃப் செஞ்சாங்க. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுதான் இஹ்லாஸாக பரிசுத்தமாக அல்லாஹுக்காக செய்யக்கூடிய அந்த அமல்களின் பரக்கத் என்பது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க வாங்கி கொடுத்த அந்த பெரே ரூமா கிட்டத்தட்ட 1400 ஆண்டுகளை கடந்த பிறகும் இன்ற அளவிலும் அந்த கிணறை மையமாக வைத்து பெரும் தோட்டம் உருவாக்கப்பட்டது. அந்த தோட்டத்தினுடைய வருமானத்தை கொண்டு ஒரு மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இன்றைக்கும் மதீனாவில் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த 5 ஸ்டார் ஹோட்டலினுடைய பெயர் ஃபுந்தூகி வக்ஃபி உஸ்மான் இப்னு அஃபான் அல் மதீனத்து முனவ்வரா, ஹார்ட் ஆஃப் மதீனா என்பதாக சொல்லுவாங்க. மதீனாவினுடைய இதயம் என்பதாக அந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு சொல்லப்படும் ஃபுந்தூகி வக்ஃபி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா. இன்றைக்கும் மதீனாவிலே இப்போது இருக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் அந்த வழியில உள்ள நுழையக்கூடிய தருணத்துல வலது பக்கத்துல கொஞ்ச தூரம் ஒரு 500 மீட்டர் நடந்தோம் என்பதாக சொன்னால் மிக பிரம்மாண்டமான வானளாவிய முறையில உயர்ந்து நிற்கக்கூடிய ஹோட்டல் இன்றைக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய பெயர் போடப்பட்டு அந்த ஹோட்டல் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதனுடைய வருமானம் ஒரு மாதத்திற்கு கிட்டத்தட்ட 85 கோடி ரூபாய், சவுதி ரியால் 50 மில்லியன் ரியால்களுடைய வருமானம். அதனுடைய ஒரு பகுதி ஹோட்டலினுடைய பராமரிப்பு, ஊழியர்களுடைய ஊதியம், மறுபகுதி அந்த ஒரு மாதத்தினுடைய அந்த லாபத்திலே மீதமுள்ள பகுதியை ஆப்பிரிக்கா நாடுகளில் இருக்கக்கூடிய ஏழை எளிய முஸ்லிம்களுக்காக 1400 ஆண்டுகள் கடந்தும் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய அந்த வக்ஃபின் மூலமாக பலன்கள் இன்று வரைக்கும் சென்று கொண்டிருக்கின்றது. வக்ஃபுடைய பரக்கத்துகள், தூரநோக்கு பார்வையோடு இந்த சமுதாயத்துக்காக அர்ப்பணித்த அந்த செல்வங்கள், அந்த சொத்துக்களினுடைய அதீத பரக்கத்துகளினுடைய காட்சியை இன்று வரைக்கும் நாம் காண முடிகின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, ஹைபர்ல எனக்கு ஒரு இடம் கிடைச்சிச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்கிட்ட அந்த இடத்தை தவிர வேற எந்த சொத்துமே இல்லை, ஆனா அல்லாஹ்வுடைய விருப்பம், நீங்க விரும்புறது அல்லாஹ்வுடைய பாதையில கொடுங்கன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். எனவே அந்த செல்வத்தை, அந்த ஹைபரிலே கிடைத்த அந்த நிலத்தை நான் அல்லாஹ்வுக்காக சதகா செய்றேன். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தருணத்துல தான் ஒரு சொத்து செல்வத்தை எப்படி வக்ஃப் செய்யப்பட வேண்டும், அந்த வக்ஃபினுடைய சட்ட திட்டங்கள் என்ன, எல்லாவற்றுமே ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய இந்த வக்ஃபின் மூலமாகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அமைச்சு கொடுத்தாங்க. நபி அவங்க சொன்னாங்க, உங்களுடைய செல்வத்தை சதக்காவாக நீங்க செய்யாதீங்க, உங்களுடைய நிலத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே தீனுக்காக வக்ஃப் செய்யுங்க. அதனுடைய பொறுப்பு உங்களிடத்தில் இருக்கட்டும். அந்த நிலத்திலே அந்த இடத்தின் மூலமாக வரக்கூடிய அந்த பலாபலன்கள் சமுதாயத்துக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கட்டும். இதனுடைய சட்ட வரையறை என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகான முறையில நிர்ணயம் செஞ்சாங்க. இதனுடைய சட்ட வரையறை என்ன என்பதாக சொன்னால், அன்னஹு லா யுவா, இதை யாருக்கு விற்க கூடாது, ஏன்னா இது வக்ஃப் செய்யப்பட்டுடுச்சு. அன்றையிலிருந்து இன்று வரைக்கும் வக்ஃபுடைய சொத்திலே இதுதான் சட்டம். வக்ஃப் செய்யப்பட்ட அந்த சொத்து அன்னஹு லா யுவா, அது யாருக்கும் விற்கப்படாது. வலா யூஹபு, அது யாருக்கும் அன்பளிப்பாகவும் கொடுக்கப்படக்கூடாது. வலா யூரசு, எந்த வாரிசுதாரர்களும் அதில் உரிமை கொண்டாட முடியாது. எந்த அளவுக்கு சொன்னா, ஒருத்தர் ஒரு பொருளை, ஒரு சொத்தை, செல்வத்தை அல்லாஹுக்காக, பள்ளிக்காக, மதரசாவுக்காக வக்ஃப் செஞ்சுட்டாரு சொன்னா, திரும்ப வந்து யாரு வக்ஃப் செஞ்சாரோ அவரே வந்து உரிமை கொண்டாடுவதற்கு கூட அதற்கு அனுமதி கிடையாது. வக்ஃபை பொறுத்த வரைக்கும் இதுதான் இறுதி வரைக்கும் சட்டம். விற்பதற்கு, வாங்குவதற்கு தடை, அதை அன்பளிப்பாக பகிர்ந்தளிப்பதற்கும் தடையாக இருந்து கொண்டிருக்கின்றது. வாரிசுகாரர்களும் அதில் உரிமை கொண்டாட முடியாது. இன்னும் வக்ஃபுடைய சட்டத்துல உலமாக்கள் எழுதியிருக்காங்க, வக்ஃபுக்காக எந்த நியத்திலே அந்த இடம் வக்ஃப் செய்யப்பட்டதோ அந்த நியத்துக்காக தான் அதை பயன்படுத்தணும். சாதாரணமா பள்ளிவாசல்ல ஒருத்தர் தண்ணி குடிக்கிறதுக்காக ஏற்பாடு செஞ்சு கொடுக்கிறார். வரக்கூடிய தொழுகையாளிகள் தண்ணி குடிக்கணும் அப்படின்றதுக்காக குடி தண்ணீர் தொட்டி அல்லது அந்த கேனை வாங்கி ஆரோ போட்டு கொடுத்திருக்கான்னு சொன்னா, அந்த தண்ணியில தண்ணீர் குடிக்க மட்டும் தான் செய்யணும். வக்ஃபுடைய சட்டம், அல்லாஹ்வுக்காக அர்ப்பணம் செய்யப்பட்ட அந்த நியத்தினுடைய சட்டம், அந்த பொருள், அந்த பைத்துல் மால், அந்த வக்ஃப் எப்படி பாதுகாக்கப்படணும், அந்த தண்ணீரை குடிப்பதற்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். அந்த தண்ணீரை, அந்த டம்ளரை கழுவுவதற்காக பயன்படுத்துவதற்கு தடை, ஹராம். சாதாரண விஷயம் அல்ல வக்ஃபுடைய விஷயம். ஒரு சாதாரண தண்ணி, பல சந்தர்ப்பங்கள்ல கவலை ஏற்பட்டு இருக்கின்றது. பள்ளிவாசல்ல தொழுகையாளிகளுக்காக தொப்பி வைக்கப்பட்டிருக்கு. யாராச்சும் பள்ளிவாசலுக்கு வரும்போது தொப்பி போடாம வந்துட்டாங்க சொன்னா அவங்க தொப்பி போட்டுட்டு வரணும். ஏன்னா பள்ளிக்கு உள்ள அதற்குன்னு சொல்லி ஒரு அஹமியத், கண்ணியம் இருக்கு. யா பனி ஆதம குது ஜீனத்துக்கும் இந்த குல்லி மஸ்ஜித், தொழுகைக்கு வந்தீங்கன்னா அலங்காரத்தோடு வாங்கன்னு சொல்றான். அதுக்குன்னு இருக்கக்கூடிய அலங்காரம், அதுக்குன்னு தனி ஒரு ஆடை இருக்கணும். தொழுகைக்காக நம்முடைய உடல் அவயங்களை மறைத்த ஆடையாக இருக்கணும். தலையில தொப்பி அணிந்து இருக்க வேண்டும். நிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக பெரிய வருத்தம் என்னன்னு சொன்னா, தொப்பி இருக்குது ஒரு பக்கம், நம்முடைய பாக்கெட்ல 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் மதிப்புள்ள மொபைல் போன்கள் இருக்கு. 100 கிராம் 250 கிராம் வெயிட்.
பாக்கெட்ல பர்ஸ் வச்சிருக்கும், பல கார்டுகள், ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, டிரைவிங் லைசன்ஸ் எல்லா கார்டுகளையும் வைத்த அந்த பர்ஸ் நம்முடைய பாக்கெட்ல இருக்கு. அந்த பர்ஸை சுமந்துகிட்டு இருக்கும். ஒரு 10 கிராம் கூட ஒரு கனமில்லாத ஒரு தொப்பியை வாங்கி நம்முடைய பாக்கெட்ல சுமக்கிறதுக்கு நாம் தயாரா இல்லை. சரி, அப்படி யாராச்சும் பள்ளிக்குள்ள வந்தாங்கன்னா தொப்பி போடாம போய் நின்றா ஆளை பாக்குறதுக்கே விகாரம். அவரு ஈமான், இஸ்லாம், இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்கு. எனவே அந்த தூரநோக்கு சிந்தனையிலே பள்ளியில தொப்பிகள் வாங்கி வைக்கப்பட்டிருக்கு. அந்த தொப்பியை போட்டுட்டு வந்து தொழுகுங்கன்னு சொல்லுங்க. நியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக. உண்மையிலே கவலை என்னன்னு சொன்னா, தொப்பி போடுறோம், போட்டுக்கிட்டு வந்து அந்த தொப்பி திரும்பவும் கண்ணியமாக கொண்டு வந்து வைக்க முடியும். அது வக்ஃப் செய்யப்பட்டது, பள்ளிக்காக, தொழுகையாளிகளுக்காக வக்ஃப் செய்யப்பட்டிருக்கு. அது பராமரிக்கப்படணும். அதுல பாதிப்பு ஏற்பட்டுச்சு சொன்னா பொறுப்பாளர்கள் பதில் சொல்லி ஆகணும். அந்த தொப்பிகளை போட்டுட்டு போறோம், அல்லாஹ் பாதுகாக்கணும், மறந்துட்டோம், வீட்டுக்கு போயிடுது, திரும்ப பள்ளிக்கு வரதில்லை. அல்ல போட்டுக்கிட்டு போறோம், வாசல் வரைக்கும் போயாச்சு, அப்புறம் தான் ஞாபகம் வந்துச்சு, ஆஹா பள்ளிவாசல் தொப்பியை போட்டு இருக்குமே. நியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக அப்படியே கலட்டி அங்க இருக்கக்கூடிய திட்டுல வீசிட்டு போறான். அல்லாஹ் பாதுகாக்கணும். வக்ஃபுடைய பொருள் எந்த நியத்துக்காக கொடுக்கப்பட்டச்சோ அதை பராமரிக்கணும், அதை பாதுகாக்கணும். அதனுடைய கண்ணியம் நம்முடைய உள்ளத்துல வேணும். அல்லாஹ் பாதுகாக்கணும். பள்ளிவாசல் இருக்கக்கூடிய ஒரு பாய், அந்த பாயில உட்கார்ந்து இருக்கும், விளையாட்டாக அந்த பாய் குச்ச பிச்சு பாக்கெட்ல போட்டோம், வீட்டுக்கு போயிடுச்சு சொன்னா சந்ததி சந்ததியாக முசீபத் தொடரும் என்பதாக வக்ஃபுடைய சட்டத்துல உலமாக்கள் எழுதியிருக்காங்க. பள்ளிவாசலுடைய பொருள் எந்த காரணத்தை கொண்டு நம்முடைய வீட்டுக்கு வரக்கூடாது, அத்தனையும் வக்ஃப் செய்யப்பட்டது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியாக இந்த அளவுக்கு தூரநோக்கு சிந்தனையோடு வக்ஃபுடைய சட்டங்கள் எல்லாவற்றையுமே அமைக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்களுடைய அந்த நிலத்தை வக்ஃப் செய்த போதுதான் நபி அவங்க சொன்னாங்க, இந்த வக்ஃப் செய்யப்பட்ட பொருட்கள் இனி யாரும் விற்கப்படக்கூடாது, யாருக்கும் அதை உரிமை கொண்டாடக்கூடாது, அதில் யாருக்கும் அன்பளிப்புகள் பகரப்படக்கூடாது, வாரிசுகளோ யாரும் அதில் உரிமை கொண்டாடக்கூடாது. எந்த நியத்தில் செய்யப்பட்டதோ அந்த நியத்து பாதுகாக்கப்படணும். மேலும் இதை யாருக்குடைய பயன், இந்த சொத்திலிருந்து, இந்த செல்வத்திலிருந்து யாரெல்லாம் பயன்பெறலாம் என்பதாக சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க, ஃபில் ஃபுகரா வஃபில் குர்பா வஃபிர் ரிகாப் வஃபி சபீலில்லாஹ் வபனி சபீல். ஏழைகள், எளியவர்கள், இயலாதவர்கள், வழிபோக்கர்கள், உறவினர்கள், ஏழ்மையில் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இதனுடைய சொத்து செல்வங்கள் இருந்து நாங்கள் உதவி செய்யலாம் என்பதாக ஒரு சட்ட வரையறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வக்ஃபுடைய விஷயத்திலே உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய சொத்தின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அதை அறிமுகப்படுத்தினார்கள். வக்ஃப் சொத்துகள் அந்த அளவுக்கு பாதுகாக்கப்படணும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, உண்மையிலேயே ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு சொன்னா, ஆரம்பத்தில் சொன்னதை போல உலகத்திலேயே அதிகமான முறையிலே வக்ஃப் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய சொத்து செல்வங்களை சமுதாயத்துக்காக வக்ஃப் செய்யக்கூடிய அந்த பழக்கம் என்பது முஸ்லிம்களிடத்துல தான் இருக்கு. ஏன்னா மற்ற சமுதாய மக்களிடத்துல மறுமை நம்பிக்கை என்பதெல்லாம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ் ஈமான முஸ்லிம்களை பத்தி சொல்லும் பொழுது யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வை நம்புறத போல மறுமை நாளையும் ஒவ்வொரு முஃமினும் நம்புறான். அல்லாஹ்னு ஒருத்தர் இருக்கான்றது எப்படி உண்மையோ அதுபோல மறுமை உண்டு. எனவே அந்த மறுமை வாழ்க்கையினுடைய தயாரிப்புக்காக தாங்கள் சம்பாதித்த சொத்து செல்வங்களை அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு பெரிய பழக்கம் முஸ்லிம்களிடத்துல தான் உலகளாவிய முறையிலே முதன்மையாக இருந்துகிட்டு. அந்த வக்ஃபுகளும் உலகத்திலேயே சவுதி உட்பட எல்லா நாடுகளை காட்டிலும் வக்ஃபு சொத்துகள் அதிகமாக உள்ள நாடு இந்தியா முதல் இடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 3 துறைகள் பணக்கார துறைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வசதி படைத்த துறைகள் இந்த தேசத்திலேயே 3 துறைகள் இருக்கு. ஒன்று ராணுவம். ராணுவத்திடத்தில் அவ்வளவு செல்வம் இருக்கு. இந்த தேசத்திலேயே முதன்மையான பணக்கார துறை, வசதி படைத்த பெரும் சொத்துக்கள் உள்ள துறை ராணுவம். இரண்டாவதாக ரயில்வே துறை, அதுவும் அதிக சொத்துக்களை பெற்றிருக்கிறது. மூன்றாவதாக வக்ஃபோடு இருந்து கொண்டிருக்கு. இந்தியாவினுடைய வக்ஃப் சொத்துக்கள் இந்தியாவிலேயே அதிக செல்வம், அதிக சொத்துக்கள் உடைய ஒரு துறையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த அளவுக்கு என்பதாக சொன்ன கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நம்முடைய இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 7,85,934 வக்ஃப் சொத்துகள் உள்ளது. சுப்ஹானல்லாஹ், சாதாரண விஷயம் அல்ல. 7,85,934 வக்ஃப் சொத்துகள். ஒவ்வொரு சொத்தும் ஏதோ 1 சென்ட் 2 சென்ட் 50 சதுரடி 100 சதுரடி அல்ல. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒன்றொன்றும் 100,000 ஏக்கர்கள் கொண்டது. சமுதாயத்தினுடைய நலனுக்காக நம்முடைய முன்னோர்கள், இந்த தேசத்தில வாழ்ந்த செல்வந்தர்கள், மன்னர்கள் நம் சமுதாயத்தினுடைய நலனுக்காக அர்ப்பணம் செஞ்சது. நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 60,273 வக்ஃப் சொத்துகள் இருந்து கொண்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே,
எனவேதான் இவைகளை பார்த்து பொறுத்து கொள்ள முடியாமல் இவ்வளவு பெரிய சொத்துக்கள் இந்த சமுதாயத்துக்காக, இந்த சமுதாயத்தினுடைய நலனுக்காக தான் பயன்படுத்த முடியும், வேற எதற்காக பயன்படுத்த முடியாது. நான் ஆரம்பத்துல சொன்னதை போல தண்ணி குடிக்கிறதுக்கு வச்சா குடிக்க தான் பயன்படுத்தணும், அந்த தண்ணியில கழுவுறதுக்கு மார்க்கத்துல அனுமதி இல்லை. இதுதான் முழு வக்ஃப் சொத்துக்கும் உள்ள நிபந்தனையாக இருந்து கொண்டிருக்கு. எனவே வேறு யாரும் பயன்படுத்த முடியாது. எனவே இவ்வளவு பெரிய சொத்து செல்வம் இந்த சமுதாயத்திடத்துல இருக்குன்னு சொன்னா அது அவர்களுடைய கண்களுக்கு அது உறுத்துகிறது. அதை பொறுத்து கொள்ள முடியாதனால தான் இன்றைக்கு அந்த சொத்தை அபகரிப்பதற்காக, அதை கையாளுவதற்காக அல்லாஹ் பாதுகாக்கணும், வக்ஃப் மசோதா திருத்த சட்டம் 2024 கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஆளும் அரசு இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வக்ஃபோடை பொறுத்த வரைக்கும், வக்ஃப் சொத்துகளினுடைய சட்ட திருத்தங்களை பொறுத்த வரைக்கும் 1705 இருந்து சமீபம் 1995 வரைக்கும் பல சந்தர்ப்பங்களில் வக்ஃப் சட்டத்திலே கை வைக்கப்பட்டிருக்கு. சட்டத்தில் கை வைக்கப்பட்டு பல முறைகள் திருத்தப்பட்டு இருக்கின்றது. இறுதியாக 1995 சட்ட வரையறை இறுதி செய்யப்பட்டது. அதுதான் இன்றைக்கு வரைக்கும் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 1995 பிறகு ஏற்றப்பட்ட அந்த சட்ட வரையறை உண்மையிலேயே ஓரளவுக்கு இந்த சமுதாயத்துக்கு பலன் தரக்கூடியது. ஏன்னா முழு அதிகாரமும் வக்ஃப் சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் அதனுடைய முழு அதிகாரமும் வக்ஃபோர்டு இடத்திலே ஒப்படைக்கப்பட்டிருக்கு இதுவரைக்கும். எனவே அதை மாற்ற வேண்டும். வக்ஃபோர்டு இடத்தில் இருக்கக்கூடிய அந்த அதிகாரம் பறிக்கப்பட்டு மத்திய அரசிடத்திலே, அமைச்சகத்திலே அந்த அதிகாரம் வர வேண்டும் என்பதற்காக தான் கிட்டத்தட்ட 40 திருத்தங்களோடு புதிய சட்டத்தை அமுல்படுத்துவதற்கான முயற்சியிலே பார்லிமெண்ட்ல கடந்த 8ஆம் தேதி, ஆகஸ்ட் 8ஆம் தேதி அந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை, சரியான ஆதரவுகள் இல்லாததின் காரணமாக அந்த மசோதா நிறைவேற்றப்பட முடியல. நிலைக்குழுவுக்கு அந்த மசோதா திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட நிலைக்குழு என்பதாக சொன்னா முழு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பிரபல்யமான கட்சிகளை சார்ந்த ஒரு 30 பேரை நியமனம் செஞ்சிருக்காங்க. அவர்கள் முடிவு செய்யணும். அந்த நிலைக்குழு அதை பொதுமக்களிடத்திலே கருத்து கேட்புக்காக அனுப்பியிருக்காங்க. எனவே கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கிட்டத்தட்ட முழு முஸ்லிம் சொத்துக்களையும் அந்த வக்ஃப் சொத்துக்களையும் அபகரிப்பதற்கான பெரும் முயற்சியாகத்தான் இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த சட்டம் தாக்கல் செய்யப்பட்ட சந்தர்ப்பத்திலேயே பல எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அழகான கேள்விகளையும் முன் வச்சாங்க. இந்தியாவில் எவ்வளவோ கோயில்கள் இருக்கு, அந்த கோயில்களை அந்தந்த சமுதாயத்தை சார்ந்த மக்கள் தான் அதை நிர்வாகம் செஞ்சுட்டு இருக்காங்க, அதை பராமரித்து கொண்டிருக்காங்க. எனவே எந்த கோயிலையாவது ஒரு முஸ்லீமை நீங்கள் உறுப்பினராக போட்டுருவீங்களா? அதுக்கு உங்களுடைய சட்டமும் உங்களுடைய மத நம்பிக்கையும் இடம் கொடுக்குமா? ஒரு உறுப்பினர் கேட்ட கேள்வி. முஸ்லிம்கள் என்பதாக வந்தால் மட்டுமே அவர்களுக்கு எதிராக சட்ட திருத்தங்களையும் சட்ட மசோதாக்களையும், அவர்களுடைய உரிமை, கடமை, அவர்களுடைய வணக்க வழிபாடுகளில் இப்படி நீங்கள் உள்ளே நுழையிறீங்களே, இதே போல நீங்கள் உங்களுடைய கோயில்களில் இப்படிப்பட்ட அமைப்புகளை ஏற்படுத்த முடியுமா? ஏனென்றால் கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதுவரைக்கும் வக்ஃபோர்டை பொறுத்த வரைக்கும் 99% முஸ்லிம்கள் தான் அதனுடைய பொறுப்பாளர்களாக நியமிக்கப்பட்டு கொண்டிருக்காங்க. வக்ஃபோர்ட்ல ஒரு 22 பேர் உறுப்பினர்கள் மத்திய அரசிலிருந்து மாநிலம், மாநிலத்திலிருந்து மாவட்டம், மாவட்டத்திலிருந்து ஒவ்வொரு பள்ளி வாரியாக முஸ்லிம்கள் தான் அந்த வக்ஃபோர்டினுடைய உரிமையாளராக இருக்க வேண்டும். ஆனால் இப்போது கொண்டு வரப்படக்கூடிய இந்த திருத்த சட்டத்தின் மூலமாக 22 உறுப்பினர்கள் மத்திய அரசிலிருந்து, மாநில அரசிலிருந்து, மாவட்ட அரசிலிருந்து, ஒவ்வொரு பள்ளிவாசலினுடைய நிர்வாக பொறுப்பு வரைக்கும் 22 பேர் வக்ஃபோர்டிலே வக்ஃப் சொத்தை பாதுகாப்பதற்காக பள்ளியிலிருந்து மத்திய அரசு வரைக்கும் நியமனம் செய்யப்படுவார்கள். அந்த 22 பேரில் 10 பேர் முஸ்லிம்கள், மீதி 10 பேர் எந்த மதத்தை சார்ந்தவராக வேண்டும் என்றாலும் இருக்கலாம். மீதி 2 பேர் பெண்கள், முஸ்லிம் பெண்களை நியமிக்கப்பட வேண்டும் என்பதாக அந்த 40 திருத்த சட்டங்களில் இது ஒரு ஷர்த்தாக இருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். பார்லிமெண்டத்தில் ஒரு உறுப்பினர் முஸ்லிம் உறுப்பினர் தான் சொன்னார், இந்த சட்டம் அப்படி அமலுக்கு வந்துருச்சுன்னு சொன்னா ஒவ்வொரு பள்ளியினுடைய நிலை, வக்ஃபோர்டிலே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பள்ளியிலும் 22 உறுப்பினர்கள் வக்ஃபோர்டிலே இணைக்கப்படணும். 10 பேர் முஸ்லிம்கள், 10 பேர் மாட்டு சமுதாயத்தை சார்ந்தவங்க உள்ள வந்துருவாங்க. எதுக்கு என்னெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்டினுடைய மசோதா, மத்திய அரசினுடைய சட்டம் இது அப்படின்னு சொல்லி 10 பேர் முஸ்லிம்கள் என்பதாக சொன்னா மீதி 10 பேர் மாட்டு சமுதாயத்தவர்கள் பள்ளிவாசலுடைய நிர்வாகத்துக்குள்ள வந்து உட்கார்ந்து கொண்டால் என்ன ஆகும்? அன்பிற்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 40 ஒரு சட்டத்தினுடைய வீரியம், அதனுடைய தாக்கத்தை பத்தி மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்ப மீதி 39 விஷயங்கள் ஒவ்வொன்றையும் விலைக்கு சொல்வதற்கான நேர காலங்கள் கிடையாது.
கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக இந்த சமுதாயத்தை ஒடுப்பதற்காக, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர்கள் நல்லோர்கள் செய்த அந்த தூர நோக்கு சிந்தனையுடைய அந்த வக்ஃபு சொத்துக்களை அபகரிப்பது கொள்வதற்காகவே இவ்வளவு பெரும் பெரும் முயற்சிகள் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக வக்ஃபுடைய சொத்துக்கள் வக்ஃபோருடைய கண்ட்ரோல்ல இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அதை தாண்டி ஒவ்வொரு மஸ்ஜித் வக்ஃபோருடைய மஸ்ஜிதினுடைய முத்தவல்லிகளினுடைய பொறுப்புகள்ல இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுதே பெரும் பெரும் மோசடிகள், பெரும் பெரும் இழப்புகள், எவ்வளவோ வக்ஃபு சொத்துக்களை இந்த சமுதாயம் இழந்துருச்சு. வக்ஃபோருடைய கண்ட்ரோல்ல இருக்கு, முத்தவலிகளுடைய கண்ட்ரோல்ல இருந்து வக்ஃபுடைய சொத்துக்கள் பெருங்கொண்ட அமைப்பில் இந்த சமுதாயம் இழந்துருச்சு. இது அவர்களுடைய கைகளுக்கு போயிடுச்சு என்பதாக சொன்னா என்ன ஆகும்? கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே நாடு முழுவதும் உள்ள ஆக்கிரமிப்பு சொத்துக்கள் எந்த அளவுக்கு வக்ஃபுடைய சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு 2019 நடந்த ஒரு பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் பிஜேபியினுடைய எம்பி ஆகாஷ் நிஷாத் என்பதாக சொல்லக்கூடியவர் கேள்வி கேட்கிறார். நாடு முழுவதும் இருக்கக்கூடிய வக்ஃபு சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட அந்த சொத்துக்களினுடைய எண்ணிக்கைகள், அதனுடைய அளவுகள் என்ன என்ற கேள்வி அவர் முன்வைத்த சந்தர்ப்பத்தில் அப்போது பிஜேபி அரசினுடைய சிறுபான்மைத்துறை அமைச்சராக இருந்த முக்தர் அப்பாஸ் நத்வி என்பக்கூடியவர் பதில் சொல்றார். நாடு முழுவதும் எவ்வளவு சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது? கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே நாடு முழுவதும் 7,85,934 சொத்துக்கள்ல அவர் அறிவிச்சார் 16,937 சொத்துக்கள் ஆக்கிரமிப்புல இருக்கு. தனிநபர், ஒரு குழு, ஒரு சமூகம் அல்லது அரசு என்ற ரீதியிலே 16,937 சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கு. நான் ஆரம்பத்துல சொன்னதை போல சொத்து என்பது அவர் சொன்னா ஏதோ 10 அடி, 20 சதுர அடி, 30 சதுர அடி, 1000 சதுர அடி, 5000 சதுர அடி அல்ல, பல ஆயிரம், பல நூற்றுக்கணக்கான ஏக்கர்களுடைய மதிப்பு. பல பேருக்கு நமக்கு எல்லாம் தெரியும், பொருட்களை அல்லது வீடு வாங்கக்கூடிய இடம், நிலங்களை விற்கக்கூடிய அந்த சேவை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு ஏக்கர் என்பதாக சொன்னா கிட்டத்தட்ட 43,560 சதுர அடி ஒரு ஏக்கருடைய மதிப்பு. 4,400 சதுர அடி பக்கத்துல இருக்கு. பள்ளிக்காக வாங்குறதுக்காக பெரிய போராட்டம் நடந்துகிட்டு, பெரிய உழைப்பு முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. அல்லாஹ் லேசாக்கணும். 4,000 சதுர அடி ஒரு ஏக்கர், 43,560 சதுரடி. அதுபோன்று நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வக்ஃபுடைய சொத்துக்கள், இந்த சமுதாயத்தின் சொத்துக்கள், இந்த சமுதாயத்தினுடைய நலனுக்காக நம்முடைய முன்னோர்கள் தாங்கள் சம்பாதித்த செல்வத்தை இந்த சமுதாயத்துக்காக அர்ப்பணித்த அந்த வக்ஃபு சொத்துக்கள் மதிப்பு 16,937 சொத்துக்கள். அதில் அதிகபட்சமாக பஞ்சாப்ல 5,610 சொத்துக்களும், 3,240 மத்திய பிரதேசத்திலும், 1,335 தமிழ்நாட்டிலும் ஆக்கிரமிப்பில் இருந்து கொண்டிருக்கின்றது. கடந்த ஆட்சியில இருந்த வக்ஃபோர்டினுடைய தமிழகத்தின் பொறுப்பாளராக இருந்த தமிழ் மகன் ஹுசைன் அவர்கள் அறிவிச்சாங்க, கோவை, ஈரோடு, திருப்பூர், நீலகிரி, உதகை மண்டலம் இந்த 4 இடங்கள்ல மட்டுமே 1000 ஏக்கர் வக்ஃபுடைய சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருக்கு. ஊட்டி எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இடம், எவ்வளவு பெரிய சுற்றுலா தலம். அங்க கிட்டத்தட்ட 500 ஏக்கருக்கு மேல முஸ்லிம்களுடைய சொத்து இருக்கு, முஸ்லிம்களுடைய வக்ஃபுடைய சொத்து இருக்கு. இது எல்லாத்தை விட நம்முடைய கரூர்லயே எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஏக்கருடைய சொத்துக்கள் ஆக்கிரமிப்புல இருந்து கொண்டிருக்கிறது. சமுதாயத்தினுடைய நலனுக்காக நம்முடைய முன்னோர்களுடைய அர்ப்பணிப்பு. ஒரு 4,000 சதுர அடி நம்மளால வாங்க முடியல, திணறிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சமுதாயத்துக்கான ஒரு ஸ்கூல் கரூர்ல இல்ல. பல மாவட்டங்கள்ல முஸ்லிம் ஸ்கூல் இருந்து கொண்டிருக்கு, முஸ்லிம்களுக்கான மண்டபங்கள் இருந்து கொண்டிருக்கு, முஸ்லிம்களுக்கான கல்லூரிகள் இருந்து கொண்டிருக்கு. ஆனா முஸ்லிம்களுக்கான ஒரு எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய அமைப்புல ஒரு முஸ்லிம் எஜுகேஷனல் ஸ்கூல் கூட நம்முடைய கரூர் நகரத்தில் இல்ல. ஆனா நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் வக்ஃபுடைய சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருந்து. எவ்வளவு பெரிய நஷ்டத்துல இந்த சமுதாயம் இருக்கு. இதுல என்ன ஒரு கவலையான விஷயம் என்பதாக சொன்னா, இன்னைக்கு அவர்கள் அபகரிக்க பாக்குறாங்கன்றதெல்லாம் வேற. வேலையே பயிர மேஞ்சா என்ன ஆகும்? பாதுகாப்புக்காக இருந்த அந்த அரணாக இருந்தவர்களே அதை பாதுகாக்காமல் விட்டு அதை தாரவாத்ததின் காரணமாக தான் அல்லாஹ் பாதுகாக்கணும். சமுதாயம் இன்னைக்கும் மிகப்பெரிய பின்தாங்கிய நிலையிலே உலக ரீதியாக வறுமை ரீதியாகவும் இருந்து கொண்டிருக்கின்றோம். கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாகலே டெல்லி வக்ஃப் வாரியத்தினுடைய முன்னாள் தலைவர் வி.சி. ராஜ் பிரச்சார் என்பவர் அவர் ஒரு அறிக்கையை விட்டார். டெல்லியில மட்டும் எவ்வளவு வக்ஃப் சொத்துக்கள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது. உண்மையிலேயே ஆச்சரியமாக அந்த சந்தர்ப்பத்தில் அந்த அறிக்கை வந்த தருணத்தில் பெரும் அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா அவர் வெளியிட்டார், டெல்லியில ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய வக்ஃப் சொத்துக்கள், டெல்லியில் இருக்கக்கூடிய கோல்ஃப் கிளப்,
அந்த ஸ்போர்ட்ஸ் மைதானம் அது வக்ஃபுடைய சொத்தாக இருந்துகிறது. ஜவஹர்லால் நேரு பிரசித்தி பெற்ற அந்த விளையாட்டு ஸ்டேடியம் அதுவும் வக்ஃபுடைய சொத்தாக இருந்து கொண்டிருக்கின்றது. மத்திய புலனாய்வு அமைப்பினுடைய தலைமை அலுவலகம் அது முழுக்கவும் வக்ஃபுடைய சொத்து. ஓபராய் நட்சத்திர 5 ஸ்டார் ஹோட்டல் அதுவும் வக்ஃபுடைய சொத்து. பெரும் அதிர்ச்சியும் ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அனைத்தும் அப்படி அணைக்கப்பட்டு விட்டது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியாக இதே போல பம்பாயிலே சாதாரண மக்கள் நெருங்க முடியாத ஒரு இடம் தான் ஆல்டா மவுண்ட் என்பதாக சொல்லக்கூடிய ஒரு மிக பிரபல்யமான இடம். அந்த இடத்துல வக்ஃபுக்கு சொந்தமான பல சதுர அடி நிலப்பரப்பை மகாராஷ்டிராவினுடைய வக்ஃபு வாரியம் வெறும் 16 லட்சம் ரூபாய்க்கு முகேஷ் அம்பானிக்கு கொடுத்தாங்க, வித்துட்டாங்க. வக்ஃபுடைய சொத்து விற்கப்பட்டுச்சு. பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த சொத்து, பல சதுர அடி உள்ள அந்த நிலப்பரப்பு வெறும் 16 லட்சம் ரூபாய்க்கு விற்க தடை செய்யப்பட்ட வக்ஃபுடைய சொத்தை உலக ஆதாயத்துக்காக மகாராஷ்டிராவினுடைய வக்ஃபோடு வித்து விட்டது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார், இப்படிப்பட்ட பெரும் பெரும் அவலங்கள் இந்த சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்காக இழந்த அந்த வக்ஃபுடைய சொத்துக்களை மீட்பதற்காக தனி வாரியங்கள், அதற்கான தனி இணையதளங்கள், வக்ஃப் அசிஸ்டன்ஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் ஆஃப் இந்தியா வம்சி என்பதாக சொல்லுவாங்க, WAMSI என்பதாக சொல்லி ஒரு வெப்சைட் உருவாக்கப்பட்டுச்சு. மத்திய அரசின் மூலமாக வக்ஃபோர்டின் மூலமாக எங்கெல்லாம் சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டிருக்கோ அந்த தகவல்களை இதுல பதிவு செய்தா நாங்க மீட்டு கொடுக்கிறோம். தனி இணையதளம் அமைக்கப்பட்டுச்சு. வக்ஃபு சட்டத்தினுடைய பிரிவு 51 IA இதனுடைய அடிப்படையிலே வக்ஃபுடைய சொத்துக்களை யாரும் விற்கக்கூடாது, வாங்கக்கூடாது, யாருக்கும் அன்பளிப்பளிக்க கூடாது, யாரும் அதில் உரிமை கொண்டாட முடியாது என்ற சட்டம் நடைமுறையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. வக்ஃபு சொத்துக்களை மீட்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக கடந்த முறை சுப்ரீம் கோர்ட்டினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய MY இக்பால் அவர்களினுடைய தலைமையிலே மத்திய அரசு தனிநபர் தீர்ப்பாயம் ஒன்று அமைத்தது. இத்தனை பாதுகாப்பு அம்சங்கள் இருக்கு. வக்ஃபு சொத்தை யாருக்கு விற்க முடியாது, வக்ஃபோடு இருந்துகிட்டு இருக்கு. வக்ஃபு சொத்துக்கள் விற்கப்பட்டுச்சு சொன்னா அதை மீட்பதற்கான இணையதளம் இருக்கு. அதை கண்காணிக்கக்கூடிய ஓய்வு பெற்ற தலைமை நீதிபதியினுடைய அவையிலே தனி தீர்ப்பாயம் எல்லாம் இருந்துமே எவ்வளவோ ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வக்ஃபுடைய சொத்துக்கள் அபகரிப்பிலே ஆக்கிரமிப்பிலே இருக்கின்றது. கனிமிக்கு அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்ப வர இருக்கக்கூடிய இந்த சட்டம் 40 திருத்தங்களோடு இந்த வக்ஃபுடைய மசோதா நிறைவேற்றப்பட்டு விட்டது என்பதாக சொன்னால் வக்ஃபுடைய உரிமை, வக்ஃபோருடைய உரிமை பறிக்கப்படும். வக்ஃபோருடைய உரிமை அது பறிக்கப்பட்டு விடும். வக்ஃபோடைய போர்ல இருக்கக்கூடியவர்களுடைய அந்த முடிவுகள், அதனுடைய பொறுப்பாளர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் நிராகரிக்கப்படும். மத்திய அரசிடம், மாநில அரசிடமும், மாவட்ட ஆட்சியரிடத்திலும் அதனுடைய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும். முழு வக்ஃபு சொத்துக்களை பராமரிப்பை மத்திய அரசும், மாநில அரசுகளும், மாவட்ட அரசுகள் எடுத்துக்கொள்ளும். வக்ஃபுடைய சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்காக தனி தீர்ப்பாயம் இருக்கு, தனி ஒரு துறை வக்ஃபோடு இருந்து கொண்டிருக்கு, தனி இணையதளங்கள் இத்தனை இருந்துமே இழந்ததை மீட்க முடியல, இருக்கிறத பாதுகாக்க முடியல. இதனுடைய உரிமைகள் எல்லாம் பறிக்கப்பட்டு அரசிடத்திலும், அரசு துறையிடத்திலும், அரசு அதிகாரியிடத்திலும் வக்ஃபுடைய சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு என்பதாக சொன்னா மீதம் இருக்கக்கூடிய 1-2 கூட சமுதாயத்தில் இருக்காது. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல அந்த 22 பேர் குழுவிலே 10 பேர் முஸ்லிம்கள், 10 பேர் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள். ஒவ்வொரு பள்ளியிலும், வக்ஃபோருடைய பள்ளியிலும், மாவட்ட வக்ஃபோருடைய நிர்வாகத்திலும், மாநில வக்ஃபோருடைய நிர்வாகத்திலும், மத்திய அரசினுடைய வக்ஃபோருடைய நிர்வாகத்திலும் இந்த 22 பேர்கள் தான் குழுக்களாக இருப்பாங்க. இவங்க 22 பேர் முடிவு செய்வாங்க. இறுதி முடிவாக அந்த மாவட்ட ஆட்சியர் முடிவு செய்வார். அந்த 10 பேர் மாற்று சமுதாயத்தை சார்ந்தவங்க பள்ளிவாசலுக்குள்ள வந்து நிர்வாகம் பண்ண என்ன ஆகும் சமுதாயத்தில்? இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டா இதுதான் நடக்கும். கண்ணியமிக்க அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும், இழந்ததை மீட்கணும், இருப்பதை பாதுகாப்பதற்கு நாம் அதற்கான முயற்சிகளை செய்யணும். நமக்கான வழிகாட்டுதல் காட்டப்பட்டிருக்கு. அல்லாஹ் பாதுகாக்கணும். வக்ஃபுடைய சொத்துல கைய வச்சா என்ன ஆகும்? ஒரு பொது சொத்து, பைத்துல் மாலுடைய பொருள், ஒரு பள்ளிவாசலுடைய பொருள். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், பள்ளிவாசலுடைய பாயில உட்காரணும், அதனுடைய பாய் குச்ச பிச்சு நாம எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம் சொன்னா, பள்ளியினுடைய ஒரு பொருள் வீட்டுக்கு போனா சந்ததி சந்ததியாக முசீபத் பின்தொடரும் என்பதாக சட்டங்கள் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. எச்சரிக்கையாக இல்ல, சட்டங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு சஹாபி போர்ல கலந்து கொண்டார், ஷஹீத் ஆயிட்டார். நபி அவங்க தான் ஜனாசா தொழுகை செஞ்சாங்க, அவர் அடக்கம் செஞ்சாங்க. ஜனாசா தொழுகை தொழுது அடக்கம் செய்த பிட்ட பிறகு நபி அவர்களுக்கு எடுத்து காட்டப்பட்டது ஒரு சஹாபி ஷஹீத், அவருக்கு கபரில வேதனை, கபர் அவரை நெருக்கி கொண்டிருக்கு, கபர்ல கடுமையான வேதனையை சந்திச்சுக்கிட்டு இருக்கார். நபி அவங்களுக்கு பெரிய கவலை.
சஹாபாக்கள் இடத்துல கேட்டாங்க, என்ன காரணம், இவருடைய நிலைகள் என்ன? சஹாபாக்கள் சொன்னாங்க, யார சொல்ல, நல்ல மனிதர், தொழுகக்கூடியவர், அமல் செய்யக்கூடியவர், இந்த போரில் இதை தாண்டி பல போர்களில் கலந்துகிட்டார், இதுலயும் ஷஹீத் ஆயிருக்கார். அப்படி என்றால் அவருக்கு கபர்ல வேதனை நடந்துகிட்டு இருக்கு. சரி, குடும்பத்தார் இடத்துல போய் விசாரிக்கலாம். குடும்பத்தார் இடத்துல விசாரித்த போதும் அவர் நல்லவர் தான், தொழுகையாளி தான், நல்ல குணமுடையவர் தான், கோபக்காரர் கூட இல்ல, எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. நபி உங்களுக்கு ஆச்சரியம். கடைசியாக மனைவி சொன்னாங்க, யார சொல்லலாம், ஒரு போர்ல கலந்துகிட்டு அவர் வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் கனிமத்தாக அவருக்கு கொடுக்கப்பட்டதை தாண்டி அதிகபட்சமாக ஒரு போர்வையை எடுத்துட்டு வந்தேன்னு சொன்னார். அவருக்கு கிடைச்ச கனிமத்து தான். கனிமத் பொருட்களை பொறுத்த வரைக்கும் சட்டம் சொன்னா எல்லாத்தையும் நபி இடத்துல ஒப்படைச்சணும். நபி அவங்க பார்த்து யாருக்கு எதை கொடுக்குறாங்களோ அதை எடுத்துட்டு போகணும். ஆனா இவர் அதிகபட்சமாக ஒரு போர்வை அழகா இருந்துச்சுன்ற ஒரே காரணத்துக்காக அந்த போர்வையை வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டார். நபி அவங்க சொன்னாங்க, மனைவி இடத்துல, அந்த பெண்ணிடத்துல சொன்னாங்க, முதல் காரியமாக அந்த போர்வையை சதக்கா செய்யுங்க, அல்லது அதை விற்று அந்த பணத்தை சதக்கா செய்யுங்க, அது போனால்தான் அவருடைய கபர் அமைதியாக சொன்னாங்க. ஒரு பைத்துல் மாலுடைய பொருள், ஒரு பொது சொத்து, வக்ஃபுடைய சொத்து, அது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது என்பதாக சொன்னா அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை, இன்னல்லதீன யகுலுன அம்வால் யதாமா ظுல்மன் இன்னமா யகுலுன ஃபீ புதூனிஹிம் நாரா. அவர் நரக நெருப்பை தாங்கி பிடிச்சுக்கிட்டார். உலகத்திலும் நெருப்பு தான், நாளைக்கு மறுமையிலும் நெருப்பு தான் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல எச்சரிக்கை செய்கிறார். எனவே வக்ஃபுடைய சொத்துல யார் கை வச்சாங்களோ அவங்களுடைய சந்ததி அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அதே போல இருக்கக்கூடிய வக்ஃபுடைய சொத்துக்கள் அதனுடைய பாதுகாப்பு கூடிய விஷயத்திலே நமக்கு நம்முடைய சமுதாயத்தினுடைய முன்னோடிகள் உலமாக்கள் என்ன வழிகாட்டுறாங்களோ, நம்முடைய தலைவர்கள் என்ன வழிகாட்டுறாங்களோ அந்த வழியிலே நாம் பயணிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. நம்முடைய சமுதாயத்தினுடைய தூர நோக்கு சிந்தனையோடு செய்யப்பட்ட அந்த வக்ஃபு சொத்துகளையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இழந்ததை அல்லாஹ் மீட்டு தருவானாக. இருப்பதை பாதுகாத்து சமுதாயத்தினுடைய பலன்களுக்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதை அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.